ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மஹிமா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான மசால் வடை எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வடை செய்கிறதுக்கு கடலைப்பருப்பை ஒரு 3-4 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு மிக்சி ஜாரில் சின்னதாக பட்டை, 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக இஞ்சி, 4 பல் பூண்டு, 1/2 டீஸ்பூன் சோம்பு இதை சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது இது கூடவே ஊற வச்சுருந்த பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். மசால் வடைக்கு எப்போவுமே கொஞ்சம் கொரப்பாக அரைச்சா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ரொம்ப மைய அரைச்சிடாதீங்க, கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இது கூடவே சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதில் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பச்சை மிளகா, அதையும் சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதை நல்லா பிசைஞ்சு கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம். இதில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நான் ஒரு 1/2 லிட்டர் ஆயில் ஆட் பண்ணுறேன். இப்போ ஆயில் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ அந்த பருப்பு எடுத்து நல்லா தட்டி அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஓரளவு நீங்கள் மெலிசாவே தட்டுங்க, அப்போ தான் பருப்பு நல்லா வேகும். இல்லைனா வேகாமல் உள்ளே ஃபுல்லாக மாவாக இருந்துடும். இப்போது வடை கொஞ்சம் நல்லா வெந்து வந்திருக்கு. ஓரளவு நீங்கள் டார்க் கலருக்கு முன்னாடியே எடுத்துருங்க, அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரொம்ப டார்க் ஆகிடுச்சுன்னா தீஞ்சு போன மாதிரி ஸ்மெல் வரும். இப்போது வடை சூப்பராக ரெடியாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.